சின்ன குப்பை இந்த வீட்டுக்குள்ள எத்தனை தடவை கூட்டினாலும் குப்பையா தான் இருக்கு. அம்மா அம்மா, என்னடா என்ன வேணும்? வயிறு பசிக்குது மட்டும் சொன்னா கொன்னே போடுவேன். இப்பதான் தோசை ஊத்தி கொடுத்துருந்துருக்குற. 1 மணி வரைக்கும் என்கிட்ட சாப்பாடு கேட்டாதே ஆமா. ஐயோ அம்மா, நான் அம்மான்னு கூப்பிட்டாலே சோறு தான் கேட்பேன்னு நினைச்சுவீங்களா? அதுக்கு தானடா அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். எனக்காவது வந்து பாசமா அம்மான்னு கூப்பிட்டுருக்கியா? என் அப்பா அம்மான்னு கூப்பிட்டாலும் சோறு வேணும், ஐஸ்கிரீம் வேணும், டீ வேணும் தான் கூப்பிட்டு இருக்கிறேன். சரி சரி, அது என் தலையெழுத்து. அதை விட இப்ப எடுத்து கூப்பிட்டுருக்க, அதை சொல்லு. ஏமா அப்பா சொன்னாங்க தாத்தாவுக்கு அந்த காலத்துல ஏகப்பட்ட சொத்து இருந்துச்சா? நிஜமாவா? இது யார் சொன்னது? உங்க அப்பன் சொன்னாப்லையா இல்ல உங்க ஆச்சி சொன்னாங்களா? அப்பா தாங்க சொன்னாங்க. தாத்தா அந்த காலத்துல நிறைய சொத்து வச்சிருந்தாங்களாம், பெரிய ஜமீன்தாரா. இந்த பையன் சொல்லித்தானே கட்டிட்டு வந்தாங்க. அந்த பையன் உங்ககிட்டயுமா சொல்லிட்டு இருக்காங்க? அப்ப நிஜமாவே தாத்தா ஜமீன்தார் ஃபேமிலில இல்லையா? ஜமீன்தார் பரம்பரையில இருக்கிற ஆளுங்களோட வண்டவாளத்தை புட்டு புட்டு எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, நான் ஆறி போயிருந்தா நாய் நம்ம காலனி. ஏமா அப்ப நிஜமாவே நம்ம அப்பா ஃபேமிலி ஜமீன்தார் ஃபேமிலி இல்லையா? அதுக்கு எதுக்கு இப்ப நீ வருத்தப்பட்டு இருக்க? போய் ஆக வேண்டிய வேலையை பாருடா. அம்மா, அட இவன் வேற அம்மா அம்மான்னு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். என்னடா பிரச்சனை? அம்மா உண்மையே சொல்லுங்கம்மா, நிஜமாவே அப்பா ஜமீன்தார் ஃபேமிலி இல்லையா? டேய் சஞ்சய், உங்க அப்பாவோட ஃபேமிலியில ஒரு வெங்காயம் வாங்க கூட வக்கில்லாத ஃபேமிலிடா. அந்த ஃபேமிலில தெரியாம நான் தான் வந்து வாக்கப்பட்டனா? நீங்களும் எனக்கு வந்து பிறந்தீங்க, எனக்கே தெரியல கர்மம். அவசரப்பட்டு வந்து பிறந்துட்டமா, அவசரப்பட்டு வந்து பிறந்துட்டேன். ஆமா, நீ எது கண்ணீர் விட்டுட்டு இருக்கற? ஜமீன்தார் ஃபேமிலின்னு என்னைத்தான் போய் சொல்லி கட்டிட்டு வந்தாங்க, நான் தான் கண்ணீர் விடணும். நீ எதுக்கு விட்டுட்டு இருக்கற? இந்த குடும்பத்துல பிறந்தத நினைச்சு அழுதுட்டு இருக்கற? ஐயோ அம்மா, இந்த குடும்பத்துல பிறந்தத நினைச்சு ஒவ்வொரு நாள் அழுதுட்டு இருக்கேன். ஆனா இப்போ பக்கத்து வீட்டு ராகேஷ் கிட்ட வேற நான் பந்தயம் கட்டி இருக்கமா, நாங்க ஜமீன்தார் ஃபேமிலின்னு. இப்போ அவன் மூஞ்சில எப்படிமா முழிப்பேன்? ஏன்டா சஞ்சய், பந்தயம் விடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்க வேண்டாமா? எங்க ஐயனாவது ஊர்ல 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. உங்க அப்பனுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுடா, சும்மா பந்தா விட்டுட்டு திரியறாங்க. அவசரப்பட்டு இந்த குடும்பத்துல வந்து பிறந்துட்டனே. ஒரு 10 நாள் லேட்டா பிறந்திருந்தனா அம்பானி வீட்ல பிறந்திருப்பனே. என்ன சொல்றான்? நான் பிறந்து 10 நாள் கழிச்சு தான் அம்பானி பையன் பிறந்திருக்காரு. தெரியாம இந்த வீட்ல பிறந்துட்டேன். அம்பானி பசங்களுக்கு கல்யாணம் ஆற வயசு ஆயிடுச்சு, இவன் என்னடா இப்படி சொல்லிட்டு போறான்? ஐயோ, பைத்தியக்கார குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்தா பைத்தியக்கார பிள்ளை வர பிறக்கும். பாத்திரம் கழுவி என் ஆயில் ரேகையே தேஞ்சிரும் போல. என்னத்த பண்ணி தொலைய. பாத்திரம் கழுவிட்டு வேற குழம்பு வைக்கணும். என்ன குழம்பு வைக்கன்னு தெரியலையே. சரி, சஞ்சய் கடைக்கு போய் முட்டையை வாங்கிட்டு வர சொல்லலாம், முட்டை குழம்பு வச்சிடலாம். சஞ்சய், சஞ்சய் புட்டு, கொஞ்சம் இங்க வாங்களேன். என்ன முப்பத்தா கூப்பிட்டியா? உங்க வேற என்ன சஞ்சயா? சஞ்சய் கூப்பிட்டா நீங்க வந்து நிக்கிறீங்க. இனி கூப்பிட்ட சரி, என்ன ஏதுன்னு வந்து கேட்டோம்னா திரும்ப நான் பேசுறாவாரு. எது கூப்பிட்ட? முட்டையை வாங்கிட்டு வந்து முட்டை குழம்பு வைக்கலாம்னு பையனை கூப்பிட்டேன். ஏ, நீங்க கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வரீங்களா? முட்டையா? முட்டை குழம்பு வைக்க போறியா? அது யாருங்கிறது? பேசாட்டுல இன்னைக்கு சாம்பார் வச்சிரு. சாம்பாரா? நேத்தான சாம்பார் வச்சோம், இன்னைக்கு சாம்பார் வைக்க முடியுமா? சாப்பிட வேண்டாம் மனுஷன். நீ வைக்கிறதுலே சாம்பார் ஒண்ணுதான் வாயில வைக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு தான் வைக்க சொன்னேன். என்னமா வாங்கிட்டு இருக்கீங்க? இல்ல, முட்டை குழம்பெல்லாம் மனுஷங்க சாப்பிடுற மாதிரி நீ வைப்பியா? பேசாட்டுல சாம்பாரே வச்சிரேன். ஏ, நாங்களாம் முட்டை குழம்பு நல்லா வைக்க மாட்டோமா? இந்த கையால் நீங்க திங்கலையா? நல்லா செஞ்சு வைப்பேன், வக்கனையே திம்பிங்க. தின்னுட்டு நல்லா 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 குறை சொல்லிட்டு தெரிவிங்க. உங்களுக்கெல்லாம் என்னால சமைக்க முடியாது, உங்க அம்மா கூட்டிட்டு வந்து வைங்க, நான் போய் வேற வேலையை பாக்குறேன். இப்ப என்ன சொல்றேன்னு இப்படி போற? எடி முப்பாத்தா, ஏன் நில்லடி, என்ன அப்படியே போயிட்டே இருக்க? போகாம நாங்க குழம்பு வச்சதும் உங்க தொண்டையில இறங்காதுன்றீங்களே, உங்க அம்மாவையும் வந்து வைக்க சொல்லுங்க, நான் போறேன். இல்ல முப்பாத்தா, இன்னைக்கு உன்ற கையால சாம்பார் சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதான் சொன்னேன். இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறியே? என்ற கையால சாம்பார். ஏன் முட்டை குழம்பு தின்ன ஆகாதாமா? உங்களுக்கு முட்டை குழம்பு வேண்டாம், அதுக்கு சாம்பார் வையும் சனி நோயின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சனினா? ஆமா, எனக்கு பிடிச்ச 10 வருஷம் சனிய. என்னடி சொல்ற? இங்க பாருங்க மாமா, 10 வருஷம் இந்த வீட்டுல நான் தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன். நல்ல வக்கனே தின்னுட்டு அம்மா மக குறையதான் சொல்றீங்க. இன்னைக்கு நான் சமைக்க முடியாது, நான் போய் தூங்குறேன். உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவீங்களோ இல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்களோ என்னத்தையும் பண்ணுங்க. வாயை மூடிட்டு இருந்தோம்னா வாய் மேலே வடைய வச்சிருவானுங்க. என்னது வாயில வடைய வைக்கிறமா? உன் வாயிலுக்குள்ள முழு கிரில்லே உள்ள போகும், வடைய வச்சால 10 மாடி. சரி, வாயை வச்சுட்டு கம்மனி இல்லாம அம்மா வீடு இழுத்து விட்டுட்டோம். பேசாட்டுல அம்மாவை போய் சாம்பார் வைக்க சொல்லிடலாம். அம்மா, அம்மா. ஏடா பஞ்சு, எத்தனை தடவை சொல்றது?
கூப்பிடுன்னு. எப்ப பாரு அண்ணா அண்ணா அம்மான்னு உன் பையன் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. அவதான் பட்டி காட்டி எருமை. அவளை போய் அம்மான்னு கூப்பிட்டுட்டோம். நான் ஃபாரின் ரிட்டன்டா. என்ன பார்த்தா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு எனக்கு அசிங்கமா தெரியல. ஏமா உங்களுக்கு எப்ப பாரு இந்த மாதிரியே தான் பேசிட்டு இருக்கணுமா? சரி சரி, அவளுக்கு ஏதோ உடம்புக்கு முடியலையா, நீங்க போய் சாம்பார் வைங்களாமா. உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சாம்பாரா? நானா? ஏண்டா பஞ்சு, அறிவில்ல? என்கிட்ட ஒரு பீஸா ஒரு பர்கர் இப்படி பண்ண சொன்னீ நானும் இன்ட்ரெஸ்டடா போய் பண்ணுவேன். என்னை போய் சாம்பார் வைக்க சொல்ற? சாம்பார் வைக்க சங்கடப்படுதானே உங்க அப்பானையே கொன்ன. என்னது? சாம்பாருக்காக எங்க அப்பாவை கொன்னீங்களா? ஐயோ ஐயோ, வாய் தவறி வந்துருச்சா? உங்க அப்பா சாம்பார் வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிதா சாண்ட்விச்சா செஞ்சு உங்க அப்பாவை மாத்துறேன். இங்க என்னடா பழைய கால மாதிரி சாம்பார் வை சாக்கடை வையின்னு இருக்க. என்னமா அவளை சாம்பார் வைக்க சொன்னா சாம்பார் சனியங்கறா, உன்னை சாம்பார் வைக்க சொன்னா சாம்பார் சாக்கடைங்கற? என்னமா நினைச்சிருக்கீங்க? எனக்கு இன்னைக்கு சாம்பார் வேணும். அப்படியா? உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டல்ல, உன் பொண்டாட்டிட்ட போய் வைக்க சொல்லு. என்னை அதிகாரம் பண்ற வேலையில ஏன்ட்ட வச்சுக்காத. என்ற உருசை இருந்தா என்னை அதிகாரம் பண்ணட்டும். இப்ப என்ற உருசை இல்ல, நானே ஜாலியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறேன். அது உங்க கண்ணுக்கு பொறுக்கலையா? போடா, ஒரு பொண்டாட்டிட்ட போய் கேளு. என்னையெல்லாம் உன் உயிர் எடுத்துட்டு இருந்த என்னன்னு எனக்கு தெரியாதாமா. இந்த வீட்ல ஃப்ரீடம்னா என்னன்னே தெரியாது போல. எப்ப பார்த்தாலும் என்ற பையன் என்ற முத்து என்ற கண்ணு என்ற சலனெல்லாம் எங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு சாம்பாருக்காக கல்யாணம் பண்ணி வச்சாச்சு பொண்ணு கையிலன்னு போயிட்டே இருக்காங்க. ச்சே, இந்த அம்மாவே இப்படித்தான். நம்ம போய் முப்பாத்தாட்டே கேட்போம். என்ன படுத்துட்டா? தூங்கிட்டு இருக்காளா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாளா? ஏ முப்பாத்தா, முப்பாத்தா, ஏ முப்பாத்தா, என்ன பிரச்சனை? எதுக்கு கால் கிட்ட கட்டிட்டு இருக்கீங்க? என்ன வேணும்? இனி பணி ஒன்னாக போகுதுடி. குழம்பு கிளம்பு வை, பிள்ளைங்க சாப்பிட வருவாங்கல்ல. அதுக்கு தான் ஒரு குழம்பு வைக்கலான்னு போனேன். நீங்க தான் ஆடத்தை கழிச்சீங்க. நீங்களே வச்சு குடிங்க. இல்ல உங்க பாசமிகு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க. என்னை இப்ப தூங்க விடுங்க. ஏ முப்பாத்தா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. ஒரு குடும்பத்துல இருக்கிற பொண்ணு மட்ட மத்தியத்துல படுத்து தூங்குனா எனக்கு கிடையாது ஆகும் குடும்பம். உன்னை நம்பி நானு, நம்ம பசங்க, எங்க அம்மா, மொத்தம் 4 பேர் இருக்கோண்டி. அத்தனையும் தூங்கிட்டு இருக்கிற பொறுப்பு இல்லாதவளே. இங்க வாரியா கொடுமையா? என்னை நம்பி 4 பேர் இருக்கிறீங்களா? எதுக்கு மாமா இந்த பொய்? ஒரு சாம்பாருக்கு இவ்வளோ போய் பேச சொல்லுதா? உங்களுக்கு தான் டிவி ஃபோனு லேப்டாப்னு இருந்தா போதுமே. பத்தாதுக்கு உங்க அருமை அம்மா இருந்தாலே போதுமே. நானெல்லாம் தேவையே இல்லையே. என்ன அதிசயமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க? முப்பாத்தா, நீ இல்லைன்னா நான் ஏதுடி? என்னை காக்கறக்குள்ள சாமிடி நீ. ஏதோ கொஞ்ச நேரம் சும்மா விளையாண்டடி. எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. ஒரு ரசமாவது வச்சு ஊத்துடி. என்ன சொல்ற? ரசம் வைக்கிறியா? இவ்வளோ நேரம் எங்க அம்மாட்ட சொல்லிக்கிறேன், எங்க அம்மாவை வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? முப்பாத்தா, அவங்க வயசானவங்க, அவங்கள எதுக்கு போய் சங்கடப்படுத்தணும்? இந்த வீட்டுக்கே அன்னபூரணி நீதான். நீ சமைச்சு போடுறத நாங்க சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுல எதுக்குமா உனக்கு ஈகோ? இங்க இருங்க மாமா, நான் சொல்றத நல்லா மனசுல நிறுத்திக்கோங்க. இந்த குரலை உயர்த்தி பேசுறது, அதிகாரமா பேசுறது, நெஞ்ச நிமித்திட்டு பேசுறது, உதார் விடுறது, இதெல்லாம் செருப்பை கழட்டி விடுற மாதிரி வெளியவே விட்டுட்டு வந்துடணும். எப்படி வரணும்? செருப்பை கழட்டி விடுற மாதிரி வெளியவே விட்டுட்டு வந்துருவோமா? அது ஆம்பளங்கிற வீராப்பெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். நீ யாருன்னு எல்லாருக்குமே தெரியுமா? நான் வாயே திறக்க மாட்டேமா. உனக்கு என்ன பிடிக்குதோ அத போய் சம போமா. இதை அப்பளவே சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் முட்டை குழம்பு ரெடியாக இருந்திருக்கும். தேவையில்லாம வாயை விட்டு ஏன் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு தண்டனையா இருக்கிற பாத்திரத்தை பூரா கழுவி எடுக்கிறீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு சாப்பாடு. பெரிய தண்டனையா இருக்கேமா. வேற ஏதாவது தண்டனை இருந்தா கொடுமா. உங்களை கல்யாணம் பண்ணி ஆயுள் தண்டனை அனுபவிச்சிருக்கேன் நானு. இந்த தண்டனைக்கு அந்த தண்டனை அவ்வளவோ பரவாயில்ல. எதையாவது பண்ணுங்க. வாயை கொடுத்து வாங்கி கட்டுறதுங்கிறது இதுதான். மூடிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் வேலை பார்த்துருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இதெல்லாம் எனக்கு தேவைதான் தேவைதான். என்னங்க சத்தம்? பாத்திரம் கழுவ வரீங்களா? வரேன் வரேன், வந்துதானே ஆகணும், வரேன். ஊருக்கே ராஜாவானாலும் வீட்டில் புருஷன் தானே, போய் பாத்திரத்தை கழுவுவோம்.